ஒரு நாள் ஃபேமஸ் பெயிண்டர் ஒருத்தங்க அவங்களோட பெயிண்டிங்கை பிஸியான ரோடில் வைக்கிறாங்க. அதில் ஒரு பேப்பரில் யாராவது இதில் மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அதை மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதுறாங்க. ஈவினிங் போய் செக் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஏன்னா அதில் 100க்கு மேலே மிஸ்டேக் இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அமைதியாக அங்கேருந்து அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் அவங்கள ரொம்பவே பாதிச்சதுனால அவங்க பெயிண்ட் பண்ணுறதே விட்டுட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் அவங்க பையன் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அம்மா, நம்ம ஒன்று பண்ணலாம், நீ மறுபடியும் பெயிண்ட் பண்ணு, ஆனால் இந்த தடவை வேறு மாதிரி எழுது. அடுத்த நாள் காலையில் ஒரு புது பெயிண்டிங் கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு பேப்பரில் இதில் யாராவது மிஸ்டேக் ஃபைண்ட் பண்ணுனா அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஈவினிங் போய் அவங்களும் அவங்க அம்மாவும் போய் செக் பண்ணுறாங்க. காலையில் எப்படி வச்சாங்களோ அப்படியே தான் இருக்குது. அவங்க பையன் இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. இதை அவங்க அம்மா நோட் பண்ணிட்டு, இதில் இருந்து புரிஞ்சுக்கோ, நிறைய பேர் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்றைக்குமே மற்றவங்களோட ஒப்பீனியனை எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க, என்றைக்கும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணவே நினைக்கவே மாட்டாங்க. அதனால குறை சொல்கிறவங்களை பற்றி நினைக்காம உங்களோட கோல் ரீச் பண்ணுறதுக்கான விஷயத்த பண்ணுங்க.